எங்களுடைய வாழ்க்கை நீர் மாத்திரமே ஆண்டவரே. உம்மை தவிர எங்களுடைய வாழ்க்கையில வேற யாரும் இல்லை ஆண்டவரே. உம்மை விட்டா எங்களுக்கு வேற கதியும் இல்லை ஆண்டவரே. உம்மையே நாங்கள் நம்பி, உம்மையே நாங்கள் நோக்கி பார்த்து ஆண்டவரே, உம்மையே விசுவாசித்து நாங்கள் உட்கார்ந்து இருக்கிறோம் ஆண்டவரே. ஆண்டவரே 51 வாரங்களை ஆண்டவரே, 51 ஞாயிற்றுக்கிழமைகளை ஆண்டவரே, இந்த 365 நாள்ல நீங்க எங்களுக்கு முடிக்க கிருபை செய்திருக்கிறீங்க ஆண்டவரே. இன்னும் மீதியா இருக்கிற நாட்கள் எங்களுடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமா இருந்து என் தேவன் புதிய ஆண்டுக்குள்ள போகும்பொழுது புதிய கிருபைனால, புதிய அபிஷேகத்தினால, புதிய தயவுனால நாங்கள் நிறைந்து நாங்கள் செல்வோம் என்று சொல்லி விசுவாசிக்கிறவங்க 2 கரத்தையும் உற்சாகமாக தட்டி, 2 கையை தட்டி, என் தேவன் வருகிற ஆண்டு நிச்சயமாகவே நான் உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன்னை பெருகவே பெருக பண்ணுவேன் என்று சொன்னவர். நிச்சயமாகவே என் தேவன் உங்களை ஆசீர்வதித்து உங்களை வழி நடத்துவாராக. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நிச்சயமாகவே இந்த நாளில் கூட உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். தேவன் அவருடைய மகத்தான கிருபையினால அவருடைய வார்த்தையை பகிர்ந்து கொள்ள அடியேனுக்கு தேவன் இந்த கொடுத்த இந்த ஸ்லாக்கியத்திற்காக நான் தேவனை நன்றி செலுத்துகிறேன். இங்கே கூடி வந்திருக்கிற ஒவ்வொரு விசுவாசிகளுக்கும், அன்பு உள்ளங்களுக்கு நன்றிகளை செலுத்தி இந்த நாளில் கூட ஒரு முக்கியமான காரியத்தை குறித்து கொடுத்த நேரத்தில் நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். வாசிங்கள் சங்கீதங்களின் புஸ்தகம் 65ஆம் அதிகாரம் 8ஆம் வசனம். கடையாந்தர இடங்களில் குடியிருக்கிறவர்களும் உம்முடைய அடையாளங்களின் நிமித்தம் பயப்படுகிறார்கள். காலையையும் மாலையையும் களிகூற பண்ணுகிறீர். காலையும் மாலையும் களிகூற பண்ணுகிறீர். காலையும் மாலையும் களிகூற பண்ணுகிறீர். நல்லா கவனிங்க. காலையும் மாலையும் என் தேவன் களிகூற பண்ணுகிறவர். கவனிங்க. ஜெர்மனி தேசத்துல ஒரு சென்சஸ் எடுத்தாங்களாம். எதுக்குன்னு சொன்னா, யூஸ்வலாவே மனுஷன் எந்த நேரத்தில் ரொம்ப துக்கப்படுறான், எந்த நேரத்தில் அழுறான், எந்த நேரத்தில் கண்ணீர் சிந்துறான் என்று சொல்லி ஜெர்மனி தேசத்தை சேர்ந்தவங்க நாடு முழுக்க என்ன பண்ணாங்களாம், ஒரு சென்சஸ் எடுத்தாங்களாம். ஜெர்மனி மட்டும் இல்லை, எல்லா நாடுகளையும் சேர்ந்து எடுத்ததில் மாலை 6 மணிலிருந்து 9 மணி வரைக்கும் தான் அதிகபட்சமான ஹியூமன் பீயிங்ஸ், மனுஷங்க நம்ம அழுறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சென்சஸ் எடுத்திருக்கிறாங்க. இந்த வேத வசனம் தாவீது ராஜா பல ஆயிரம் வருஷத்துக்கு முன்னாடி எழுதிட்டாரு. ஆனா பாருங்க, இந்த ஜெர்மனி தேசத்துல நாடு முழுக்க சென்சஸ் எடுத்ததுல வந்திருக்குதான ஒரு ரிப்போர்ட், மாலை 6 மணிலிருந்து 9 மணி அதை தவிர்த்து அழுகுறவங்களா இருக்கிறாங்க, நாள் பூரா அழுகுறவங்களாம் கூட இருக்கிறாங்க, நினைச்சு அழுகுறவங்களாம் இருக்கிறாங்க. அது வேற கேஸ். ஓவரால் ஒட்டுமொத்தமா அப்படி எடுத்தும் போது மாலை இந்த 6 மணிலேருந்து 9 மணி வரைக்கும் பெரும்பாலான மனுஷங்க அழுகுறாங்களாம். ஹல்லேலூயா. ஏன்னா நம்ம மாலையில சில நேரங்களில் ஒரு சோர்ந்து போய் அமருகிறதான ஒரு சூழ்நிலை. ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே அப்போ ஏஞ்ச உடனே அழ முடியாது. அப்போவே நிறைய கொஞ்சம் நமக்கு டிப்ரெஷன் இருக்கும், வேலை இருக்கும், ஓட்டங்கள் இருக்கும், நிறைய காரியங்கள் இருக்கும். ஆனால் இந்த மாலை நேரத்தில் தான் நம்மளுடைய ஓட்டத்தெல்லாம் முடிச்சுட்டு இன்னைக்கு என்ன கடந்து வந்தோம், என்ன செஞ்சோம், நிறைய காரியங்களை யோசித்து அழுகிறதான ஒரு சூழ்நிலை. என்னது பொய் சொல்லலை, இல்லை கதையை சொல்லலை, நடந்த ஒரு உண்மையான காரியம். வேதம் எவ்வளவு அருமையாக சொல்லுகிறது. வாசிங்க அந்த கடைசி மட்டும். காலையும் மாலையும் களிகூற பண்ணுகிறீர். என்ன பண்ணுகிறீர்? களிகூற பண்ணுகிறீர். காலையில களி கூறுறது ஓகே, மாலையில எப்படி களி கூற முடியும்? ஏன்னா இப்படி வல்லுநர்கள் இப்படி சொல்றாங்க. நமக்கு மாலை என்றாலே ஒரு ஞாபகம் வரும், ஒரு வசனம் ஞாபகம் வரும். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான் அது. சங்கீதம் 30:5 கண்டிப்பா அது எல்லாருக்குமே தெரியும். சங்கீதம் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய கோபம் ஒரு நிமிஷம், அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, அவருடைய தயவோ நீடிய வாழ்வு, சாயங்காலத்தில் அழுகை தங்கும், சாயங்காலத்தில் அழுகை தங்கும். போதும். சாயங்காலத்தில் என்ன தங்குமா? என்ன தங்குமா? நீங்களாம் பார்க்கறத பார்த்தா நான் என் வாழ்க்கையில அழுததே இல்லை, எந்த நேரமும் ஆனந்த களிப்போடு இருக்கிறன்ற மாதிரி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. சாயங்காலத்தில் தான் தங்குமா? இந்த ஜெர்மனி தேசத்துல இருந்து எடுத்த இந்த சென்செக்ஸ் கூட பார்த்தீங்கன்னு சொன்னா நம்ம வேதத்தோட எவ்வளவு ஒத்து போகுது பாருங்களேன். சாயங்காலத்துல அழுகை தங்குதான். இந்த அழுகை தங்குறதான இந்த சூழ்நிலை எப்ப நடக்கும்னு சொன்னா சாயங்காலத்துல. அப்புறம் காலையில் என்ன ஆகுமா? விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும்.
என்ன போட்டிருக்கு? விடியற் காலத்தில் களிப்பு உண்டாகும். அப்போ இந்த விடியற் காலத்தில் களிப்பு, இதுதான் வந்து தாவீது ராஜா 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்துல எழுதுறாரு. ஆனா அதே தாவீது ராஜா 65:8 அதுக்கு அப்புறமா எழுதும் போது என்ன சொல்றாரு? காலையும் மாலையும் என்ன பண்ணுகிறீர்? களி கூற. அப்ப பாருங்க, இது ஒரே வேத வசனம் தான், ஒரே நபர் தான் எழுதுறாரு. அதுவும் எழுதின தாவீது ராஜா தான், இதுவும் எழுதின தாவீது ராஜா தான். ஆனா ஆரம்ப கட்ட காலத்துல தாவீது ராஜா எழுதுறாரு, மாலையில கண்ணீர் தங்கும்னு எழுதுற தாவீது ராஜா இங்க மாத்தி எழுதுறாரு, காலையும் மாலையும் என்னாகுமா? களி கூற பண்ணுகிறீர். இதை கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான தேவச்சனமே, அன்பு சகோதரியே, அன்பு சகோதரா, உங்களுடைய வாழ்க்கையில நீங்கள் அழுது கொண்டு பல சூழ்நிலைகள்ல உங்களுடைய வாழ்க்கையில பலவிதமான காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால், நீங்க நிச்சயமா ஒரு காரியத்தை யோசிச்சு பாருங்க. என் தேவன் களி கூற பண்ணுகிறார். நமக்கு பல பிரச்சனைகள் இருக்கு. உங்களுடைய வாழ்க்கையில நிறைய காரியங்களை குறித்து நீங்க புலம்பலாம், நிறைய காரியங்களை குறித்து நீங்க வந்து யோசிச்சு அழுதுகிட்டு இருக்கலாம். நீங்க யார் யார் எதை குறித்து அழுவுறீங்கன்னு யாருக்கு தெரியும்? உங்களுக்கு அடுத்தது யாருக்கு தெரியும்? ஆண்டவருக்கு தான் தெரியும். கணவனுக்கு தெரியாமல் இருக்கலாம், மனைவிக்கு தெரியாமல் இருக்கலாம், பிள்ளைகளுக்கு தெரியாமல் இருக்கலாம். யோசிச்சு பாருங்க. நல்ல ஒரு சாட்சி பிரதர் பிராங்க்லின் சொல்லும் போது கூட, அழுகை இருந்த அந்த சூழ்நிலை ஆண்டவர் எப்படி மாத்திருக்காரு? ஆனந்த களிப்பா மாற்றினார்னு சொன்னாரு. அதுதான் உண்மை. நம்ம அழுதுகிட்டே வாழ்க்கை பூராலாம் போக முடியாதுங்க. அப்படிலாம் விட்டுற மாட்டார் ஆண்டவர். ஹல்லேலூயா. நிச்சயமா ஒரு நாள் இந்த அழுகை ஆனந்த களிப்பா மாறும். ஆமென். விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும் மாறட்டும் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஆண்டவருடைய வார்த்தை உங்களுடைய இருதயத்துக்கு வருதுன்னு சொன்னா அது ஆமென் அப்படின்னு சொன்னீங்கன்னா அதை பிடிச்சிக்கிறீங்கன்னு அர்த்தம். நீங்க ஆமென் சொல்லாம அப்படியா சரி அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா அது யாருக்கோ. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில அழுகை இருக்கும் என்று சொன்னால் கர்த்தர் சொல்லுகிறார், அந்த அழுகையை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த தெய்வம் எப்பேற்பட்ட தெய்வம் சொன்னா, நம்மளை அள வச்சு பார்க்கிறவர் இல்லை, நம்மளை வேதனைப்படுத்தி பார்க்கிறவர் அல்ல, நம்மளை கஷ்டப்படுத்தி நம்ம உடம்பை வருத்தி ஆண்டவர் எதுவுமே கேட்கல. யோசிச்சு பாருங்க. பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஹல்லேலூயா. பாவத்தையே பார்க்காதவர். நமக்குன்னா பாவம்னா என்னன்னு தெரியும், எது அதில் பாவம் இருக்கு, எப்படி எப்படி பாவம் இருக்குது, பாவத்தில் வெரைட்டிஸ் எல்லாமே தெரியும். ஆனா பாவத்தை பாராத சுத்த கண்ணன் வேதம் சொல்லுது. அப்ப அந்த பாவத்தை கூட அவர் பார்க்கலையாம். அப்பேற்பட்ட பரிசுத்த தெய்வத்தை நம்ம என்ன பண்றோம்? வணங்கி கொண்டிருக்கிறோம். ஆனால் நமக்குள்ள குறைகள் இருக்கலாம், குற்றங்கள் இருக்கலாம், பாவங்கள் இருக்கலாம், அநியாயங்கள் இருக்கலாம், மீறுதல்கள் இருக்கலாம். ஆனால் என் தேவன் சொல்லுகிறார், நீ சூழ்நிலைகளை குறித்து மாலை நேரத்தில் இல்லை இரவு நேரங்களில் உங்களுடைய வாழ்க்கையில சூழ்நிலைகளை குறித்து, பிரச்சனைகளை குறித்து அடுத்த ஆண்டு எப்படி எதிர்நோக்க போகிறேன், நான் என்ன பண்ண போகிறேன் என்று சொல்லி நீங்கள் அழுது கொண்டு இருப்பீங்கன்னு சொன்னா, என் தேவன் சொல்லுகிறார், காலையும் மாலையும் களி கூற பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில் அந்த களி கூறுதான ஒரு அனுபவம் வேண்டும்னு சொன்னா நம்ம என்ன தெரியுமா செய்யணும்? ஆண்டவரை விசுவாசிக்கணும். ஹல்லேலூயா. விசுவாசித்தா தாங்க தேவனுடைய மகிமை, விசுவாசித்தா தான் ஆசீர்வாதம். ஏதோ சபைக்கு வந்தோம், ஏதோ ஒரு யூனிஃபார்ம் ஒன்று போட்டு வந்துட்டோம், எல்லாரும் உட்கார்ந்தோம், கை தட்டணும், பாட்டு பாடணும்னு சொன்னா பிரயோஜனமே கிடையாது. நீங்க உங்களை நீங்களே ஏமாத்திட்டு இருக்கிறீங்க. அப்படியே பாடும் போது தான் சில பேர்லாம் அப்படியே குதிப்பாங்க, எல்லாம் கத்துறது. அதுக்கப்புறம் அனலும் இன்றி குளிரும் இன்றி இருந்தா பிரயோஜனமே கிடையாது. அந்த அக்கினி உங்களுக்குள்ள எப்பவும் இருக்கணும். அந்த ஒரு கத்தர் மேல இருக்கிற அந்த அன்பு எப்பவுமே இருக்கணும். சந்தோஷம் வந்தா மட்டும் ஆண்டவர் அதிகமா, பிரச்சனை வந்தா ஏன் ஆண்டவரே? இது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. நன்மையும் தீமையாக கல்யாணம் பண்ணும்போது ஒரு கணவன் மனைவி கடல என்னங்க உறுதிமொழி எடுக்கிறாங்க? வாழ்விலும் தாழ்விலும், சுகத்திலும் சுகவீனத்திலும், அப்புறம் மரணம் நம்மை பிரிக்கும் வரை, இதெல்லாம் தான் உறுதிமொழி. ஆனால் அது நிறைய பேர் அதை பின்பற்றதில்லை. நீ எத்தனையோ டிவோர்ஸ் கேஸ். ஆனால் யோசிச்சு பாருங்க, இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையில் நம்முடைய வாழ்க்கை இருக்கும் என்று சொன்னால், நம்ம கூட வாழ போகிறது என்னமோ அந்த சில வருஷம் தான். கல்யாணம் ஆகி எத்தனை வருஷம் மிஞ்சி போனால், ஒரு சில பேர் தான் நீங்கள் 60 கல்யாணம்லாம் பண்ணி, ஒரு சில பேர் தான்
எல்லாரெல்லாம் அதை பண்ணிடுறது இல்லை. அதுக்குள்ளே நடுவில் ஒன்றா இவங்க புட்டுப்பாங்க, இல்லை அவங்க புட்டுப்பாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இவங்களுடைய என்ன சொல்கிறது, இன்னைக்கு அந்த உறுதிமொழிலாம் வந்து காலத்துக்குமா, தலைமுறையாக இல்லை. கல்யாணம் பண்ணதுலேருந்து அந்த மரணம் பிரிக்கிற வரைக்கும் தான், அவ்வளோதான். அவங்க கிட்டயே நீங்கள் உறுதிமொழி எடுத்து வாழ்விலும் தாழ்விலும் எல்லா சூழ்நிலையிலையும் நான் உன் கூட இருப்பேன். இப்போ நான் கேட்குறேன், சொந்த ரத்தத்தை கொடுத்து மீட்டிருக்கிறாரு, நமக்கு சொந்த ஜீவனை கொடுத்து ஆண்டு நம்மளை மீட்டிருக்கிறாரு. அப்போ அந்த மரண பரியந்தம் நம்ம அவருக்கு உண்மையாக இருக்கணும். ஹல்லேலூயா. சத்தத்தை உயர்த்தி ஹல்லேலூயா. நம்ம தாங்க பாவிகள். நம்மளாம் யார் தெரியுமா? ரட்சிக்கப்பட்ட பாவிகள், அவ்வளோதான். ரட்சிக்கப்பட்டுட்டோம். அதுக்கு முன்னாடி யாரு? பாவி தான், அநியாயக்காரன் தான், அக்கிரமக்காரன் தான். ஒவ்வொருத்துக்குள்ள ஒரு குணாதிசயம் இருக்கு, கண்டிப்பா இருக்கு. இல்லைன்னு நீங்க சொல்லிட்டீங்கன்னா முடிஞ்சிச்சு. இன்னைக்கு உங்களை ஆண்டவர் கூட்டு போயிடுவார். ஆண்டவர் பைபிள் அப்படிதான் பண்ணாரு. யாரெல்லாம் பெர்ஃபெக்டா ஓட்டத்தை ஓடி முடிச்சிட்டாங்களோ அவங்களை உடனே கூட்டு போயிடுவாரு. உங்களுடைய ஓட்டம் முடியுதுன்னு சொன்னா நீங்க வந்து பெர்ஃபெக்டா இருந்துட்டீங்கன்னு அர்த்தம். அப்படி இல்லைன்னு சொன்னா இன்னும் பெர்ஃபெக்டா ஆகிறதுக்காக நமக்கு ஏதோ ஒரு திட்டம் நோக்கம் நம்ம மேல இருக்குன்னு அர்த்தம். இப்போ யோசிச்சு பாருங்க, நமக்குள்ள குற்றங்கள் இருக்கலாம், குறைகள் இருக்கலாம், ஆனால் அவர் பாவத்தை பாராத சுத்த கண்ணன். ஹல்லேலூயா. அப்போ உங்களுடைய வாழ்க்கையில அழுகை இருக்குன்னு சொன்னா, பற்கரிப்பு இருக்குன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில புலம்பல் இருக்குன்னு சொன்னா, ஆண்டவர் சொல்ல புலம்பலை எப்படி மாத்துறாரா? ஆனந்த களிப்பாய் மாற்றுகிறவர். ஹல்லேலூயா. நம்முடைய புலம்பலை மாற்ற முடியும் ஆண்டவரால். நீங்க நினைக்கலாம் 2023 வரைக்கும் வந்துருச்சு ஆண்டவரே, 24ஆம் தேதி வரைக்கும் நான் வந்துட்டோம் ஆண்டவரே, இது வரைக்கும் ஒரு மாற்றமும் இல்லையே. கேட்டுக்கொண்டிருக்கிற அன்பான விசுவாசிகளே, இதை பார்த்து கொண்டிருக்கிற தேவ ஜனமே, தேவன் சொல்லுகிறதான காரியம் காலையும் மாலையும் உங்களுடைய வாழ்க்கையில என்ன உண்டாகுமா? களிப்பு. களிப்பு என்றால் சந்தோஷம். அப்ப இந்த சந்தோஷம் உங்களுடைய வாழ்க்கையில தங்கணும்னு சொன்னா நீங்க ஒரே ஒரு காரியம் தான் செய்யணும். எவ்வளவுதான் உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் உபத்திரவங்க வந்தாலும் சரி, ஆண்டவரை உறுதியாய் பிடித்து கொள்ளுகிறதான ஒரு அனுபவம் இருக்கணும். ஹல்லேலூயா. பிரச்சனை வராத மனுஷனே கிடையாதுங்க. எல்லா மனுஷனுக்கும் பிரச்சனை வரும். எல்லாரும் ஹாஸ்பிட்டல் போயிருப்பீங்க, கரெக்டா? ஹாஸ்பிட்டல் போயிட்டு ஏதாவது ஒரு பிரச்சனை, எஸ்பெஷலி இருதயத்தில் பிரச்சனைன்னு சொன்னால் முதல்ல இசிஜி எடுப்பாங்க. பார்த்துருக்கீங்களா? இசிஜி எடுப்பாங்க. அந்த இசிஜியில் அந்த மேலே கீழே இப்படி கோடு போகணும். ஆமென். இப்படி கோடு போனால் என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? நம்ம உயிரோடு இருக்கின்றதுக்கே அர்த்தம். மேலேயும் கீழேயும் இப்படி ஏறி இறங்கணும். அதே போகாமல் இல்லை, இப்படி ஒரே ஸ்ட்ரெயிட்டாக இருந்துச்சுன்னா முடிஞ்சு, அவ்வளோதான். அப்போ பிரச்சனையே இல்லாம குறையே இல்லாம அப்படிலாம் இருக்கணும்னு நினைச்சிட்டோன்னு சொன்னா அது வந்து கிறிஸ்தவமே கிடையாது, அது கிறிஸ்தவ வாழ்க்கையே கிடையாது. நம்முடைய வாழ்க்கையில் உபத்திரவங்கள் உண்டு, ஹல்லேலூயா, பாடுகள் உண்டு. ஆனா அந்த பாடுகள் மத்தியில தான் ஆண்டவர் நம்மளை பங்காய் மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ரெண்டு கரத்தையும் தட்டி உற்சாகமாக நல்ல விசுவாசிக்கிறவங்க நல்ல கையை தட்டி ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, காலையில நம்ம எந்திரிக்கும் போது எப்படிங்க எந்திரிப்போம்? எப்படி எந்திரிப்போம்? பெட்ல இருந்து எந்திரிப்போம். எப்படி எந்திரிப்போம்? காலைல எந்திரிக்கும் போது, பொதுவா கேட்கிறேன், காலைல எந்திரிக்கும் போது எப்படி எந்திரிப்போம்? அப்ப ஃப்ரெஷ்ஷாவே உங்க வாழ்க்கையில யாருமே எந்திரிக்க மாட்டீங்களா? ஒருத்தங்க சோம்பல், ஒருத்தங்க டயர்டு, ஃப்ரெஷ்ஷா எந்திரிப்பீங்க, கரெக்டா? எத்தனை பேர் எங்க? எல்லாருக்குமே சோர்வு இருக்குதான். ஆனா காலையில எந்திரிக்கும் போதே ஒரு அப்படியே ஒரு தூங்கு மூஞ்சோட, இல்லை தூங்கு மூஞ்சி இருக்க தான் செய்யும். அது ஏன்னா தூங்கி எந்த மூஞ்சி தூங்கு மூஞ்சி தான், அது ஓகே. ஆனால் காலையில் எந்திரிக்கும் போதே அழுதுகிட்டு, இல்லை காலையில் எந்திரிக்கும் போதே அப்படி ஏஞ்சி பார்த்தீங்கன்னா அந்த நாள் ஃபுல்லாக எப்படி இருக்கும்? அந்த நாள் ஃபுல்லாக வேலைக்கே ஆகாது. யோ என்னடா இது, சே இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சேன்னு தெரியலையே. நிறைய பேர் யோசிப்பாங்க இதை, நான் இன்னைக்கு யார் முகத்தில் முழிச்சேன். ஆமேன். இன்னைக்கு யார் முகத்தில் முழிக்கிறோமோ இல்லையோ, ஃபோனில் தான் முழிக்கிறோம். ஹல்லேலூயா. ஃபோனில் தான் முழிக்கிறோம். நீ ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்காட்டாலும் அதான் உண்மை. டைம் பார்க்கறதுக்காச்சும் அந்த ஃபோன் எடுத்து, ஹல்லேலூயா, ஃபோன் மூஞ்ச தான் முழிக்கிறோம். இதுக்காக சில பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் ரொம்ப பரிசுத்தவான்கள். ஃபோனில் ஏசப்பா ஃபோட்டோ வச்சுப்பாங்களாம். இப்படி பார்க்கும்போது ஏசப்பா முகத்தில் பார்க்குறேன். அது நான் சொல்லட்டுமா? அது ஏசப்பாவே கிடையாது. முதல்ல நீங்கள் நினைக்கிறீங்க தெரியுமா, ஏசுநாதர்னு ஒரு படம், அந்த படமே ஏசுநாதர் கிடையாது. அது வந்து கற்பனையில் வரையப்பட்ட ஒரு, அவ்வளோதான்.
ஒரு வடிவம், அவ்வளோதான். மற்றபடி இயேசுநாதர் கிடையாது. அவர் சிலுவை தூக்கிட்டு போகும்போது அவருக்கு ரத்தம் ஒழுவும் போது கொண்டாந்து ஒரு ஸ்திரீ கொடுக்குறாங்க. அப்போ வாங்கி தொடச்சிட்டு கொடுத்தாராம் பாருங்க. அதை அச்சா வச்சு தான் இயேசுநாதரோட படத்தையே வரைஞ்சாங்க. ஒரு கற்பனையில் வரையப்பட்டது தான். ஆனால் நீங்கள் இயேசுநாதர் நீங்கள் நினச்ச இந்த படத்தை உங்கள் வீட்டில் வச்சோ இல்லை ஃபோனில் வச்சுருந்தீங்கன்னா உண்மையாலுமே சொல்கிறேன், அது இயேசுநாதர் கிடையாது. மேபி நீங்கள் இயலாமையில் அறியாமல் வச்சுருக்கலாம். அப்போது நம்ம இன்னைக்கு முழிக்கிறதே இந்த ஃபோனில். சில பேர் இருக்காங்க, தூக்கம் வரலன்னு சொன்னால் ஃபோன் பார்த்துட்டே இருந்தா அப்படி தூக்கம் வர, ரீல்ஸ் பார்த்துட்டே இருந்தா. நிறைய பேர் இருக்கும் அப்படி. ஹல்லேலூயா. அது உங்களுடைய தனிப்பட்ட விருப்பம். நான் அது நான் தப்பு சொல்லலை. அது ஒவ்வொருத்தங்களுக்கும் ஒன்று. சில பேர் பாட்டு கேட்டுட்டு தூங்குவாங்க. சில பேர் எதையுமே நினைக்காம கவுந்தடிச்சு பட்டு தூங்குறவங்களும் இருக்கிறாங்க. இந்த அழுகைன்றது நிறைய நேரத்தில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த மாலை இரவு மாலைனாலே இந்த படுக்கிற அந்த டைம் வரைக்குமே சில பேர் படுத்ததுக்கு அப்புறமாவும் நினச்சி அழுகுறவங்க இருப்பீங்க. ஆனால் இந்த காலையில் எந்திரிக்கும் போது ஒரு பலத்தோடு எந்திரிப்போம். அன்னைக்கு அந்த நாள் நம்ம காலையில் எந்திரிக்கும் போது, நம்ம ஸ்கூலுக்கு போகும்போது, வேலைக்கு போகும்போது, காலேஜுக்கு போகும்போது ஒரு உற்சாகத்தோடு ஒரு பலத்தோடு எந்திரிக்கிறோம். ஆனால் அதே மாலையில் அதே உற்சாகம் இருக்குமா? சொல்லுங்க, இருக்குமா? ஆக்சுவலாக மாலை என்றா என்னதுங்க? மாலைன்னா என்னது? நீங்கள் சொன்னீங்களாம் பார்க்கறத பார்த்தா அப்படியா? மாலைன்னா ரோஜா மாலை, பூ மாலை, சாமந்தி மாலையா? மாலைன்னா என்னது? யார் சொன்னது? யார் சொன்னது? அது மாலைனா ஈவினிங். கேட்டுக்கோங்க, ஒரு புதிய வெளிப்பாடு இது. மாலைனா என்னது? ஈவினிங். நான் தமிழ்ல கேட்டேன், நீங்க இங்கிலீஷ்ல சொன்னீங்க, அவ்வளவுதான் வித்தியாசம். மாலை என்றால் வெளிச்சம் மறைந்து இருள் வருகிறதான ஒரு சூழ்நிலை. ஹல்லேலூயா. இதுதான் மாலை. ஆமென். வெளிச்சம், அந்த நாள் பூரா இருந்த வெளிச்சம் என்ன ஆகுமா? மறைந்து என்ன வருது? இருள் வருது நேரம். நான் நீங்க பேச போதான காரியம் உங்களுடைய வாழ்க்கையில இந்த வெளிச்சம் நீங்கின உடனே நடக்கிற காரியம். இந்த வெளிச்சம் மறைஞ்ச உடனே துக்கம் வரும், பலவிதமான துயரங்கள், மனபாரங்கள், அழுத்தங்கள் வரும். அப்ப இந்த மாலை எதை குறிக்குதுன்னு சொன்னா, பிரகாசமா அந்த நாளை எந்திரிப்பீங்க, பிரகாசமா ஓடி இருப்பீங்க, நல்லா உழைச்சிருப்பீங்க, எல்லாமே பண்ணியிருப்பீங்க. ஆனா அந்த மாலை வரும்போது, அந்த இருள் வரும்போது என்ன ஆகும் சொன்னா ஒரு விதமான பாரம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த மாதிரியான சூழ்நிலையில சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறார், காலையும் மாலையும் களிக்கூற பண்ணுகிறீர். எப்படிங்க முடியும்? மாலையில தான் அழுவுருமே, மாலையில தான் துக்கம் தொண்டை அடைக்குது, அப்புறம் எப்படி களிக்கூற பண்ணுறாரு ஆண்டவர்? அதே தாவீது 30 எழுதுறாரு, என்ன தங்குமா? மாலையில கண்ணீர் தங்கும், இரவுல கண்ணீர் தங்கும், காலையில தான் களிக்கூர்னு எழுதுறாரு. ஆனா அதுவே தன்னுடைய விசுவாசத்தில் முதிர்ச்சி அடைஞ்ச உடனே தாவீது இங்க மாத்தி எழுதுறாரு. யோசிச்சு பாருங்க, வேற வேற ஆள் எழுதல. ஒன்னு யோவான் எழுதியோ, ஒன்னு மார்க் எழுதல. நல்லா யோசிச்சு பாருங்க, ஒரே ஆள் தான் எழுதுறாரு. சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுறாரு. 30 எழுதுற தாவீது இங்க 65 மாத்துறாரு. என்னன்னு மாத்துறாரு? காலையும் மாலையும் களிக்கூற பண்ணுகிறீர். அதுக்கு முன்னாடி தாவீது எப்படி யோசிச்சிட்டாரு? மாலையானாலே என்ன ஆகுமா? கண்ணீர் தங்கும், காலையில எந்திரிச்ச உடனே தான் களிக்கூறதே வரும் எழுதினாரு. தன் விசுவாசத்தில் தேர்ச்சி பெற்றவனே, முதிர்ச்சி அடைஞ்ச உடனே இங்க அவர் மாத்தி அதான் அனுபவம். இதுதான் கிறிஸ்தவ வாழ்க்கையினுடைய அனுபவம். ரட்சிக்கப்பட்ட போது நான் எப்படி இருந்தீங்க, இன்னைக்கு அப்படிதான் இருக்கிறீங்கன்னு சொன்னா நீங்க முதிர்ச்சி அடையல. அன்னைக்கு நான் 2 பாட்டு பாடி ஜெபிச்சேன், 5 நிமிஷம் ஜெபிச்சேன், 10 நிமிஷம் ஜெபிச்சேன், இன்னைக்கும் அப்படிதான் ஜெபிக்கிறேன்னு சொன்னா முதிர்ச்சி அடையல. டே பை டே நம்ம இன்க்ரீஸ் ஆகணும், வளரணும், ஆவிக்குரிய வாழ்க்கையில வளரணும். நம்முடைய உடல் எப்படி வளர்ந்துகிட்டு இருக்குதோ, நம்ம எப்படி சாப்பிட்டு உடம்பை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோமோ, அதே போலதான் ஆவிக்குரிய வாழ்க்கையிலையும் அந்த ஒரு வளர்ச்சி இருக்கணும். அப்போ இங்க தாவீது சொல்லுறார், காலையும் மாலையும் என்ன பண்ணுகிறீர்? களிக்கூற பண்ணுகிறீர். எங்க களிக்கூற பண்றது யார் தெரியுமாங்க? யாரு? ஆண்டவர். அல்லேலூயா. மனுஷனாலாம் களிக்கூற பண்ணவே முடியாது. ஏதோ பண்ணலாம் ஒரு நேரம். கணவன் மனைவி நல்லா சந்தோஷமா சிரிச்சு பேசுறீங்க, காலம் பூரா அப்படி பேச முடியுமா? ஏதோ ஒரு சூழ்நிலை பிரச்சனை வரும் தான், ஒரு கசப்பு வரும் தான், ஒரு கோபம் வரும் தான். பிள்ளைங்க கூட அதே தான், எல்லா ஊரும் அப்படிதான். ஆனால் ஆண்டவர்
காலையும் மாலையும் நம்மளை களி கூற பண்ணுகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இந்த வேலை செய்கிறவங்களாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நிறைய பேர் வேலை செஞ்சுருப்பீங்க. நிறைய பேர் பெண்களாக இருக்கட்டும் ஆண்களாக இருக்கட்டும் வேலை செஞ்சுருப்பீங்க. இந்த காலையில் ஒரு ஷிஃப்ட்டுக்கு போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு 9 மணி ஷிஃப்ட்டு போகிறீங்க. 9 மணிலேருந்து ஒரு 7 மணி வரைக்கும் இருக்குமா ஷிஃப்ட்டுன்ற டைமிங்கு. 9 to 7 இல்லை 8 அப்படி இருக்கட்டும். ஆனால் அதான் உங்களோட ஷிஃப்ட் டைமிங் முடிஞ்சிச்சு. அதுக்கு அப்புறமா நீங்கள் எக்ஸ்ட்ராவாக செஞ்சீங்கன்னா அதுக்கு பேர் என்னது? ஓடி, ஓவர் டைம். அந்த ஓடி பண்ணால் உங்களுக்கு என்ன கொடுப்பாங்க? எக்ஸ்ட்ராவாக காசு கிடைக்கும். ஏன் தெரியுமா? உங்களுக்கு நியமிக்கப்பட்ட நேரத்தை நீங்கள் வேலை செஞ்சுறீங்க. உங்களோட பலன் எல்லாமே குன்றி போயிடும். அன்றைக்கி நாள் ஃபுல்லாக உழைச்சி பலன் போயிடும். அதுக்கப்புறமாவும் எக்ஸஸாக பலனை எடுத்து நீங்கள் வேலை செய்கிறீங்க பார்த்தீங்களா? அதுக்கு தான் அந்த எக்ஸ்ட்ரா காசு. ஹல்லேலூயா, அதுக்கு தான் எக்ஸ்ட்ரா காசு. அதனால உலகத்தை என்ன பண்ணுறான்? ஓவர் டைம் கொடுத்து எக்ஸ்ட்ரா பணத்தை கொடுக்குறான். ஏன்னா மாலையில் பலன் குன்றி போகும். நீங்கள் ஒரு நாள் காலையில் எந்திரிக்கிற பலன் மாலை வரைக்கும் இருக்குமா? இருக்காது. நீங்கள் காலையில் எந்திரிக்கிறீங்க, காலேஜ் போகிறீங்க, ஸ்கூலுக்கு போகிறீங்க, பிஸ்னஸ்க்கு போகிறீங்க, வெளில போகிறீங்க, ஏதோ ஒரு காரியம். அன்றைக்கி மாலையில் அதே பலனோடு இருப்பீங்களா? இருப்பீங்களா மாட்டிங்களா? எங்கே பிரதர், எனக்கு காலையிலேயே எனக்கு பலன் இல்லை, அப்புறம் எங்கே மாலையை யோசிக்கிறது? சில பேர்லாம் அப்படி எந்த நேரம் கேட்டாலும் எப்போ கேட்டாலும் சொல்லுவாங்களே சில முகங்கள், விடிதோ விடிலையோ சில முகங்கள் எப்பவுமே அழுதுகிட்டு இருக்கிறது, எப்பவுமே குறை சொல்றது, எப்போ கேட்டாலும் ஏன் என் கதையை கேட்குறீங்க, அது ஏன் சொல்றீங்க? யோசிச்சு பாருங்க, இந்த நாளை காண முடியாம எத்தனை பேர் மரிச்சிட்டாங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு இந்த 24ஆம் தேதியை உயிரோட எத்தனை பேர் பார்க்கல. ஆனா நம்ம என்ன பண்றோம்? கர்த்தர் சமூகத்தை அசட்டை பண்ணுகிறோம். கர்த்தர் சமூகத்தில் அசட்டை. நீ அசட்டை பண்ணனா ஆண்டவர் உன்னை அசட்டை பண்ணுவாரு. ஹல்லேலூயா. வேதம் வாசிக்கலனா என்ன பண்ணுவார்? பைபிள் என்ன போட்டிருக்கு? நீ வேதத்தை மறந்தால் நான் உன் பிள்ளைகளை மறப்பேன். ஹலோ, நீ வேதம் வாசிக்க மறந்துட்டேன்னு சொன்னா உனக்கு கொடுத்துருக்கிற ஆம்பளை புள்ளியோ பொம்பளை புள்ளியோ ஒரு புள்ளியோ 2 புள்ளியோ டசன்ட் மேட்டர், நான் மறந்துடுவேன்ட்டார் ஆண்டவர் ஒரே வார்த்தையா. அப்புறம் எப்படிங்க உங்க பிள்ளைங்க ஆசீர்வதிக்கப்படுவாங்க? அப்புறம் எப்படி உங்க பிள்ளைங்க ரட்சிக்கப்படுவாங்க? அப்புறம் எப்படி உங்க பிள்ளைங்களோட வாழ்க்கையில உயர்வு வரும்? நீ வேதத்தை மறந்தாய். ஹல்லேலூயா. நம்ம மட்டும் தப்புலாம் பண்ணிடுவோம், ஆண்டவரை மறந்துடுவோம். ஆனா நம்ம ஆண்டவரை மட்டும் குற்றப்படுத்திக்கிட்டே இருப்போம். ஹல்லேலூயா. ஆனா சொல்லட்டுமா, ஒரு குற்றமும் செய்யாத தேவன் அவர். ஆமென். நம்ம குற்றம் நிறைய. நீ யோசிச்சு பாருங்க, வாலிபத்துல சின்ன வயசுல தெரிஞ்சு தெரியாம, புரிஞ்சு புரியாம, அறிஞ்சு அறியாம எவ்வளவோ குற்றம் செஞ்சிருப்போம், எவ்வளோ பாவம் செஞ்சிருப்போம். ஆனா ஆண்டவர் என்னங்க குற்றம் பண்ணாரு? ஹல்லேலூயா. உங்களையும் என்னையும் தெரிந்து கொண்டது மாத்திரம்தான். ஹல்லேலூயா. இவ்வளோ அன்பான ஒரு தேவன், பாவம் செய்யாத ஒரு தேவன், குற்றம் செய்யாத ஒரு தேவன், நேசிக்கிற ஒரு தேவன். கவனிங்க, எத்தனை பேர் ஒத்துக்கிறீங்க நான் குற்றம் செஞ்சிருக்கிறேன்? நான் முதல்ல சொல்லுவேன், நான் குற்றம் செஞ்சிருக்கிறேன்ப்பா. தன் பாவத்தை மறைக்கிறவன் மறைச்சிடாதீங்க என்னைக்குமே. மனுஷக்கிட்ட மறைக்கலாம், ஒருவேளை ஓகே கணவன் மனைவி கிட்ட மறைக்கலாம், அதுவே தப்பு தான் நான் சொல்லுவேன். ஆனா அவர்கிட்ட மட்டும் மறைச்சிடவே கூடாது. ஏன்னா he knows everything. உன் தலை முடியிலிருந்து தலையில இருக்க ஒவ்வொரு முடியும் என்றார்னா நம்ம பாவத்தை கணக்கில் வச்சிருக்க மாட்டாரா? ஹல்லேலூயா. யார்கிட்ட வேணா மறைச்சிருங்க, மறைக்கணும்னு இருந்தா. ஆனா ஆண்டவர் கிட்ட மட்டும் பாவத்தை மறைச்சிடாதீங்க. மறைச்சாலும் ஒன்றும் நடக்காது, ஏன்னா அவருக்கு தெரியும். ஹல்லேலூயா. ஏன் தெரியுமா? அவர் குற்றம் செய்யாதவர். ஹல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஹல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம்,
தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம். யாருங்க எதிரி? யார் எதிரி? யாரு? சாத்தானா? சாத்தானுக்காக ஆண்டவர் உயிரை கொடுத்தாரா? நம்ம தாங்க எதிரியே. ஹல்லேலூயா. நம்ம தான் எதிரியே. எங்க சவுல் ஆண்டவர் சிலுவையில் இருக்கும் போது ஆண்டவரை பார்த்து உதாசீனப்படுத்தினது யாரு? அதே சவுல் தான் ஆண்டவர் பவுலா மாத்தினாரு. ஹல்லேலூயா. எதிரியா இருந்தவனை ஆண்டவர் தெரிந்து கொண்டாரு. நீங்க நம்மலாம் அந்த எதிரி தான். நீங்க ஒத்துக்கிட்டாலும் ஒத்துக்கலனாலும் ஆண்டவருக்கு எதிரி யார் தெரியுமா? நம்ம தான். அவன் தெய்வத்தை கும்பிட்டுட்டு அவன் என்ன செய்யணுமோ செஞ்சுட்டு இருக்கான். அவன்லாம் எதிரி கிடையாது. அவன் தெரிந்து கொள்ளப்படல, அவ்வளவுதான். அவனுக்கு சத்தியம் அறிவிக்கப்படல, அவ்வளவுதான். ஆனா எதிரி யார் தெரியுமா? நம்ம தான். தப்புன்னு செஞ்சு தப்புன்னு தெரியும், ஆனா பேசக்கூடாது. அது வார்த்தையே தெரியும், கெட்ட வார்த்தை தான் சொல்றாங்களே. ஆனா கெட்ட வார்த்தைன்னு தெரிஞ்சா கெட்ட வார்த்தை பேசுவோம். அதை பார்க்க கூடாது, அதை பார்த்த ஆபாசம் சும்மா லைட்டா. நம்ம தாங்க எதிரியே. இந்த எதிரிக்காக தான் ஒரு உயிரையே கொடுத்திருக்கிறாரு. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. யாருக்கோ ஒரு உயிரை கொடுக்கலங்க, உங்களுக்கும் எனக்கும் தான் கொடுத்திருக்கிறார். ஹல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான். நல்ல கை தட்டி. இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம், எங்கும் நிறைந்த எல்லாம் அறிந்த எல்லாம் வல்ல தெய்வம். உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். உலகத்தை படைத்தவர் வணக்கத்துக்குரியவர் ஒரே ஒரு தெய்வம். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும். நல்ல கையை தட்டி. இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத, பாடுங்க கூட சேர்ந்து. இயேசு மட்டும்தான். தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். இந்த ஒரு அடியை மறுபடியும் கூட சேர்ந்து பாட போறீங்க. கை தட்டத்துக்கே நீங்க முடிய மாட்டேங்குது. எனக்கே சுகர், கை தட்ட முடியல. ஏன் சுகர் இருந்தா கை தட்டக்கூடாதா? ஹல்லேலூயா. நல்ல கையை தட்டி இதெல்லாம் ஒரு உணர்ந்து பாடணுங்க. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் நீங்க தான்ப்பா. தன் எதிரிகளுக்காய் உயிரை கொடுத்த ஒரே ஒரு, அவ்வளவு. இதை மட்டும் தான் பாட போறோம். என் கூட சேர்ந்து மறுபடியும் நல்ல உற்சாகமாக கையை தட்டி. ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும். நல்ல கை தட்டி. come on. ஓ, எல்லாம் சேர்ந்து. மட்டும்தான் இயேசு. ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட, ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வம் இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். ஓ, இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான், இயேசு மட்டும்தான். நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி, நல்ல கையை தட்டி உன்னத தேவனுக்கு ஹல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யாதவர். ஹல்லேலூயா. ஒரு குற்றம் கூட செய்யாத ஒரே ஒரு தெய்வத்தை நாம் வணங்கி கொண்டிருக்கிறோம். ஹல்லேலூயா. அப்ப பாருங்க, நீங்க அழுகையோடு புலம்பலோடு கஷ்டத்தோடு இருப்பீங்க சொன்னா அதை ஆனந்த களிப்பாய் மாற்றுகிற தேவன் என் தேவன். ஹல்லேலூயா. மனுஷனால மாற்ற முடியாதுங்க, ஆனால் என் தேவனால மாற்ற முடியும். ஹல்லேலூயா. நீ நிறைய நேரம் யோசிக்கலாம்ல, யோசிப்பீங்க கண்டிப்பா. எல்லாரும் யோசிச்சத நானும் தான் யோசிச்சிருக்கேன். எதுக்கு இந்த வாழ்க்கை? ஆமென். கண்டிப்பா யோசிச்சிருக்கோம்ல, எதுக்கு இந்த வாழ்க்கை? சரி, எதுக்கு இந்த வாழ்க்கை? இந்த வாழ்க்கைலாம் தேவையா? எதுக்கு நான்லாம் உலகத்தை உயிரோட வாழணும்? நான்லாம் வாழ்ந்து என்ன பண்ண போறேன்? எதுக்கு இப்பேற்பட்ட வாழ்க்கை?
ஏன் வாழணும், ஏன் சம்பாதிக்கணும், எனக்கு எதுக்கு இந்த குடும்பம், எதுக்கு நான் இந்த கல்யாணம், இதுக்கு தான் பிள்ளைங்களை பெற்று, எல்லாத்தையுமே ஒரு நாள் யோசிச்சிருப்போங்க. ஹல்லேலூயா. ஏன் நான் சாப்பிட்ணும் அப்படி யோசிச்சிருக்கீங்களா? அப்படி என்னைக்குமே யோசிச்சிருக்க மாட்டோம், வாய்ப்பே கிடையாது. நிறைய பேர் இருக்காங்க நல்ல வயிறு ஃபுல்லாக சாப்பிட்டு சண்டை போடுறவங்களாம் இருக்கிறாங்க. சில பேர் இருக்காங்க சாப்பிடாம எத்தனை நாள் ஆனாலும் அப்படியே இருக்கிறவங்களாம் இருக்கிறாங்க. ஆனால் நல்ல வயிறு ஃபுல்லாக முட்டை சாப்பிட்டு எல்லாத்தையும் முழுங்கிட்டு இதில் ஒரு டைலாக் வச்சுப்பாங்க, சாப்பாட்டில் மட்டும் கோவத்தை காட்டக்கூடாது. ஹல்லேலூயா. மற்றதெல்லாம் கோவத்தை காட்டலாம், கணவன் கிட்ட கோவத்தை காட்டலாம், மனைவி கிட்ட கணவன் கோவத்தை காட்டலாம், பிள்ளைங்கிட்ட அப்பா அம்மா காட்டலாம், அப்பா அம்மா பிள்ளைங்கிட்ட காட்டலாம். ஆனால் சாப்பாட்டில் மட்டும் கோவம் காட்டக்கூடாது. ஹல்லேலூயா. நம்மளா நமக்கு வச்சுக்கிற ஜஸ்டிஃபிகேஷன் இதெல்லாம். எலியா கூட அப்படிதான் பண்ணாரு. போதும் ஆண்டவரே, எதுக்கு எனக்கு இந்த வாழ்க்கை, எடுத்துக்கோங்க ஆண்டவரேன்னு சொல்லிட்டு உட்கார்ந்துட்டு இருக்கிற எலியாக்கு அப்பம் வருது. எப்படி வந்துச்சு அப்பம்? யார் மூலியமா வந்துச்சு? நீங்க இன்னும் காக்காலே இருங்க, காக்கா மூலியமாலாம் வரல. தேவதூதன் கொண்டு வந்து அப்பம் கொடுக்குறாரு எலியாக்கு. காக்காக்கு அதெல்லாம் அப்புறம். அப்பத்தை சாப்பிட்டு இறைச்சி இல்லையான்னு பார்க்குறாரு. ஹல்லேலூயா. ஆனால் சாப்பிட்டு சொல்றாரு, எதுக்கு ஆண்டவரே எனக்கு போதும். பிரியமான தேவச்சனமே, கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்ததுல சந்தோஷமா இருங்க. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களுக்கென்று கொடுத்த வாழ்க்கை, உங்களுக்கென்று கொடுத்த வேலை, உங்களுக்கென்று கொடுத்த வருமானம், உங்களுக்கென்று கொடுத்த ஆசீர்வாதங்கள், இதுல சந்தோஷமா இருங்க. நம்ம அதெல்லாம் விட்டுட்டு நம்ம அநேக காரியங்களை குறித்து யோசிச்சு ஏன் நம்ம கலங்கணும், ஏன் நம்ம வருத்தப்படணும்? அதனால்தான் சங்கீதக்காரனாகிய தாவீது எழுதுகிறாரு, காலையும் மாலையும் களிகூற பண்ணுகிறீர். ஹல்லேலூயா. நம்மளை களிகூற பண்ணுகிறவர் நம்ம தேவன்க. ஹல்லேலூயா. நம்மளை களிகூற பண்ணுகிற நம்ம அப்பா இருக்கும் போது நம்ம ஏங்க கவலைப்படணும்? கவலை வரும் தான், துக்கம் வரும் தான். ஆனால் அதெல்லாம் தாண்டி ஒன்று இருக்குதுல்ல, ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. நீங்கள் வேதத்தை யாரை வேணா எடுத்துக்கோங்க. உதாரணத்துக்கு உபத்திரவம் வராமல், பிரச்சனை வராமல் ஆசீர்வாதத்தை பெற்றது யாருமே கிடையாது. அப்படி பெற்றீங்கன்னு சொன்னால் அது ஆசீர்வாதமே கிடையாது. உபத்திரவத்தின் மத்தியில், பாடுகள் மத்தியில், நிந்தைகள் மத்தியில், அவமானத்தின் மத்தியில் தான் ஆசீர்வாதமே வரும். ஹல்லேலூயா. அதெல்லாம் வராமல் நீங்கள் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கணும்னு நினச்சின்னு வச்சுக்கோங்களேன், அது உண்மையாலுமே சொல்கிறது நிலைக்காது, அது கர்த்தருக்கு பிரியமும் இருக்காது. வாசிங்க ஏசாயா 40ஆம் அதிகாரம் 28ஆம் வசனம். ஏசாயா 40:28. பூமியின் கடையாந்திரங்களை சிருஷ்டித்த கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. கர்த்தராகிய அநாதி தேவன் சோர்ந்து போவதும். பூமியை சிருஷ்டித்தது யாரு? பூமியை உண்டாக்கினது யாரு? ஆண்டவர் தேவன். அவர் என்ன சொல்றாரு? நான் சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இதை நீ அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? போதும். இதை நீ, ரெண்டு கேள்வி கேட்கிறார் ஆண்டவர். என்ன கேட்கிறாரு? இதை நீ அறியாயோ என்று சொன்னால் இது உனக்கு தெரியலையா? அவ்வளவுதான். நம்ம பாஷை சொன்னா, இது உனக்கு தெரியலையா? இதை நீ அடுத்தது கேட்டதில்லையா? கேள்வி கூட பட்டதில்லையா? நம்ம கேள்விப்பட்டா கூட விசுவாசத்தில் குன்றி போய் தான் இருக்கிறோம். தெரியும் ஆண்டவர் செஞ்ச அற்புதங்கள் தெரியும். உங்க வாழ்க்கையை யோசிச்சு பாருங்களேன். நீங்க தெரிந்து கொள்ளப்பட்ட நாள், ரட்சிக்கப்பட்ட நாள், நீங்க சபை ஆண்டவருக்காக வந்த நாள்ல இருந்து யோசிச்சு பாருங்களேன். இன்னி வரைக்கும் எவ்வளோ காரியங்கள் ஆண்டவர் செஞ்சிருக்கிறாரு. ஆனா பிரச்சனை நம்ம என்ன பண்றோம்? மறுபடியும் முதல்ல இருந்தே ஆரம்பிக்கிறோம். எவ்வளவோ சூழ்நிலை ஆண்டவர் உங்களை புடமிட்டு, உங்களை கஷ்டப்பட்டு, உங்களை தூக்கி நிலைநிறுத்தி வந்துட்டாரு. ஆனா இப்போ நம்ம என்ன பண்றோம் தெரியுமா? ஏதோ ஒரு சூழ்நிலையில ஒரு பிரச்சனை வந்தா நம்ம விழுந்துடுறோம், உடனே அழுதுறோம், துக்கப்பட்டுறோம். அழுகுறது மனசு பாரப்படும் போது, இருதயம் பாரப்படும் போது தானா கண்ணில் தண்ணீர் வரும் தாங்க. அது இயல்பு, ஹியூமன் பீயிங்னா அது இயல்பு தான். ஆனா அதையே நினைச்சு கர்த்தர் செய்த நன்மைகளை மறந்து எந்த நேரமும் அழுது நம்ம சந்தோஷத்தை இழந்து, நம்ம சில பேர் இருக்காங்க தான் அழுகுறது, தான் கஷ்டப்படாம மற்றவங்களையும் கஷ்டப்படுத்துவாங்க. யாருக்கிட்ட சொல்லி அவங்க அழுலன்னா வெடிச்சுட மண்டை டமால்னு அப்படியே. ஹல்லேலூயா. நீ அவர்கிட்ட சொல்லு போதும். மனுஷன் அந்த நேரத்தில் அப்படியா இதான் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணுவாங்க?
நம்மளை பேசலாம், இல்லை நம்மளை குறித்து சிரிக்கலாம். பாத்தியா கொஞ்சமான ஆட்டம் ஆடிச்சது, இன்னைக்கு பேர் அழுது, என்கிட்டே வந்து அழுது. மனுஷங்கிட்ட சொல்றது வேஸ்ட்டுங்க, ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க. வேதம் சொல்லுகிறது, உங்களுடைய கண்ணீர் யாவையும் அவருடைய துருத்தி பையில சேர்த்து கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. அப்பேற்பட்ட தெய்வங்க. ஒவ்வொரு சொட்டு கண்ணீர், ஒன்று கண்ணீர் வருது, கண்ணுல இருந்து வர ஒரு அழுக்கான ஒரு தண்ணி தான் அது. நல்ல தண்ணியா? என்ன கண்ணீரை நக்கி பார்த்துருக்கீங்களா? ஆனா இப்படி கேட்குறானே நினைக்காதீங்க, எல்லாம் இயல்பு தானே. பத்தியா, நம்மளாம் எல்லாமே ட்ரை பண்ணியிருப்போமே. அதான் கேட்குறேன். கண்ணீர் கண்டிப்பாக எல்லாருமே இப்படி வழிஞ்சு வரும்போதாச்சும் இப்படி வாய்க்குள்ளே ஓரமாக போவாதான். என்ன இதில் என்ன இது கூட ஒரு அப்படி ஐயோ சி நான் இப்படி கேட்குறேன் அப்படி நினைக்காதீங்க. ஹல்லேலூயா. கண்ணீர் எப்படி இருக்கும்? பிரோஜனமே இல்லாத ஒரு தண்ணி தானே அது. ஆனால் அந்த உப்பு கரிக்கிற தண்ணியை கூட என் அப்பா ஹல்லேலூயா தன்னுடைய துருத்தி பையில சேர்த்திருக்கிறார். கையை தட்டி, நல்லா கையை தட்டி ஹல்லேலூயா. கண்ணீர் வந்தா என்ன பண்ணுவோம்? நம்ம அப்படியே அப்படி துடைப்போம், அவ்வளவுதானே. ஐயோ அப்படின்னு எடுத்து வச்சுக்க போறோமா பத்திரமா? இல்ல. சில பேர் அடுத்தவங்க பார்க்கணுன்ட்டே அழுவாங்க நிறைய. இந்த டெத்துக்கெல்லாம் போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அது வரைக்கும் நல்லா தான் உட்காந்துருப்பாங்க. திடீர்னு அப்பதான் நான் யாருன்னா வந்துட்டேன்னு அப்பதான் ஐயோ, அப்பதான் இன்னும் அதிகமா வரும். சொந்தக்காரங்களை பார்த்த உடனே, கூட பிறந்தவங்களை பார்த்த உடனே, அப்படி யாருன்னா பார்த்த உடனே இன்னும் அப்படியே எமோஷன் ஆவாங்களே. ஹல்லேலூயா. அப்போ இந்த மாதிரி ஒரு அழுகை நிறைந்த ஒரு வாழ்க்கையை என் தேவன் ஆனந்த களிப்பாய் மாற்ற வேண்டும் என்று சொன்னா, நம்ம செய்ய வேண்டிய காரியம் அவரை விசுவாசிக்கணும். இதுதானே பேச போற காரியமே. உங்களுடைய அழுகை மாறணும், உங்களுடைய பற்கரிப்பு மாறணும், உங்களுடைய புலம்பல் மாறணும்னு சொன்னா நீங்க என்ன பண்ணணும் தெரியுமா? முதல்ல ஆண்டுடைய வார்த்தைகளை என்ன பண்ணணும்? விசுவாசிக்கணும். விசுவாசிக்கலன்னா ஒண்ணுமே நடக்காது. ஆண்டவர் கேட்கிற அந்த வார்த்தையை மறுபடியும் வாசிங்க, அந்த கடைசி பகுதியை. தேவன் சோர்ந்து போவதும் இல்லை. தேவன் என்ன போட்டிருக்கு? சோர்ந்து போவது. தேவன் சோர்ந்து, நம்ம சொன்ன காலையில் எந்திரிக்கும் போது நல்லா பிரிஸ்கா எந்திரிப்போம். ஆனா சாயந்தரம் வீட்டுக்கு வரும்போது எப்படி வருவோம்? எப்படி வருவோம்? சோர்ந்து போய் தான் வருவோம். பலன் குன்றி போய் எப்படா வீட்டுக்கு போய் சாப்பிட்டு குளிச்சுட்டு படுக்க போறோம். நிறைய சூழ்நிலைகள் நம்ம அப்படிதான் வந்திருப்போம். நம்முடைய வாழ்க்கையில் இதுவரைக்கும் அப்படிதான் இருக்கும். ஆனால் வேதம் சொல்லுகிறது, உலகத்தை படைத்ததை போட்டிருக்கு, வானத்தையும் பூமியை உண்டாக்கினவர் என்ன பண்றது இல்லையா? சோர்ந்து போவதில்லை. மனுஷன் மாம்சத்துல வாழ்றதுனால என்ன பண்றான்? சோர்ந்து போயிடுவான். ஆனால் தேவன் சோர்ந்து போறவரா? சோர்ந்து போறவரா? இல்ல. அவர் சோர்ந்து போறவரே இல்ல. ஏன்னா அவர் மனுஷன் கிடையாது. அவர் யாரு? தெய்வம். ஹல்லேலூயா. அந்த உன்னத தெய்வத்தை வணங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப சோர்வு நம்முடைய வாழ்க்கையில இருக்கும்னு சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், அவர் என்ன பண்றது இல்லையா? சோர்ந்து போவதும் இல்லை, இளைப்படைவதும் இல்லை. இளைப்படைவதும் இல்லை. நீ இதை அறியாயோ? நீ இதை அறியாயோ? அறியாயோ? இதை நீ கேட்டதில்லையோ? இதை நீ கேட்டதில்லையோ? இன்னைக்கு ஆண்டவர் சொல்றாரு, நான் சோர்ந்து போறதில்ல, நான் இளைப்படைவதில்ல, நான் உன்னை பாதுகாக்கிறேன், இதை நீ அறியாயோ? ஒரு கேள்விக்குறி அங்க இருக்கும் பாருங்க, வசனத்து பக்கத்துல இருக்கா? கேள்விக்குறி இருக்கா? ஆண்டவர் கேட்கிறாரு, இதை நீ என்ன பண்ணல? அறியாயோ? உனக்கு இது தெரியாதா? அப்புறம் என்ன கேட்கிற? அடுத்த வார்த்தை, இதை நீ கேட்டதில்லையோ? கேட்கலையா? நீ கேள்வி கூட படலையா? ஆண்டவர் அற்புதம் செய்கிறவர் என்று சொல்லி நீங்க கேள்வி கூட படலையா? பிரியமான தேவ ஜனமே, அன்பு சபையே, ஆண்டவர் கேட்கிறாரு, இதை நீ என்ன பண்ணலையா? கேட்டதில்லையா? பூமி எப்படி இருந்துச்சுங்க முதல்ல ஆரம்ப கட்ட நாட்கள்ல? வெறுமையும் ஒழுங்கினமா இருந்ததை ஆண்டவர் சரி செஞ்சு மாத்தினாரே, இதை நீ கேட்டதில்லையோ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. சாராளுடைய கர்ப்பம் செத்து போய் குழந்தையே இல்லையே, அந்த கர்ப்பத்தை கடாச்சித்து ஆண்டவர் பிள்ளை கொடுத்தாரே, இதை நீ கேட்டதில்லையோ? ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நம்ம எல்லாமே கேட்டிருக்கிறோம், ஆனா விசுவாசிக்க மறந்துடுறோம். ஹல்லேலூயா. பஞ்ச நாட்கள் ஆசீர்வாதமே இல்ல, ஆனா அந்த நாட்களில் ஈசாக்கு விதை விதைத்தான், கர்த்தர் அதை 100 மடங்கு ஆசீர்வதித்தார். இதை நீ கேட்டதில்லையோ? ஹல்லேலூயா. நம்ம கேட்க மாட்டோம். 20 வருஷம் ஏசாவுக்கும் யாக்கோபுக்கும் பகை, ஆனா போறான், மறுபடியும் ஒன்று சேர்றாங்க, கர்த்தர் அவங்களை ஒருமனப்படுத்தினார். இதை நீ கேட்டதில்லையோ? ஹல்லேலூயா. நம்ம கேட்டிருக்கிறோம்.
யோசேப்பு சிறைச்சாலையில பிடிக்கப்பட்டான், சங்கிலினால முடக்கப்பட்டான். ஆனா அப்பேற்பட்ட யோசேப்பை கொண்டு எவன் சிறைச்சாலையில் இருந்தானோ அவனை தேசத்துக்கு அதிபதியை மாத்தினாரே. இதை நீ கேட்டதில்லையோ? ஹalleluya. எவ்வளவு காரியங்கள் வேதத்துல, எவ்வளவு காரியங்கள். ஆடுக்கு பின்னாடி எங்கடா என் ஆடை சிங்கமோ கரடியோ தூக்கிட்டு போயிடுமோ நினைச்சிட்டு ஆட்டுக்கு பின்னாடி ஓடிக்கொண்டிருந்த தாவீதை அப்பாவே மறந்துட்டாரு, கூட பிறந்த ஒதுக்கிட்டாங்க. ஆனால் என் தேவன் அரியணையில சிங்காசனத்துல உட்கார வச்ச தாவீதை நீ கேட்டதில்லையோ? ஹalleluya. குலத்தொழில் மீன் பிடிக்கிறது தான். எங்க போயிட்டு எங்க வலைய போட்டா எவ்வளவு மீன் வரும் நல்லா தெரியும் பேதுருக்கு. ரா முழுவதும் அகப்பட்டு ஒன்றுமே கிடைக்கல. ஆண்டவர் சொல்றாரு வலைய போடுன்னு. ரெண்டு படகு நிரம்புற அளவுக்கு மீனை கொடுத்தாரு. இதை நீ கேட்டதில்லையோ? ஹalleluya. சிங்கத்துக்கு மனுஷனுக்கும் சம்பந்தமே கிடையாது. மனுஷனை தூக்கி போட்டா சிங்கத்தோட இயல்பான குணமே மனுஷனை அடிச்சு தின்றதான். ஆனா தூக்கி தானியேலை சிங்கக்கேபில போட்டாங்க. ஆனா சிங்கங்களின் வாயை அடைத்தாரே. இதை நீ கேட்டதில்லையோ? ராஜா எழுதிட்டாரு, சாத்ராக் மேஷாக் ஆபேத் நேகோக்கே இவங்களை தூக்கி அக்கினி ஜுவாலையில போடு, அவங்க என்ன வணங்கலனா அவ்வளவுதான் சொல்றாரு. அவன் சொல்றான், நீ என்ன வேணாலும் பண்றான கவலைப்பட மாட்டேன்னு சொன்னா. அப்ப சொல்றாரு இன்னும் 7 மடங்கு அக்கினியை கூட்டுன்னு சொல்லி அப்ப தூக்கி போட்டாரு. 4ஆவதா ஒருத்தர் உலாவினார். இதை நீ கேட்டதில்லையோ? கையை தட்டுங்க நல்லா. ஷமாக்களவா. Praise the Lord Jesus. Hallelujah. இத நம்ம கேட்கலையா? எல்லாமே தெரியும், வாரம் கேட்கிறோம், ஒவ்வொரு பரிசுத்தவானை பத்தி கேட்கிறோம். ஆனா ஏன் விசுவாசிக்க மாட்டோம்? அதுதான் ஆண்டவர் கேட்கிறார். இதை கேட்டதில்லையோ? மலடி, வேதத்துல மலடி அப்படின்னு சொன்னால யாரு? அன்னாள். முதல்ல ஞாபகம் வருது யாரு? அழுற ஆலயத்துல போய் ஊத்துறா, தன்னுடைய இருதயத்தை ஊத்தி அழுது ஜெபிக்கிறா. ஆனால் சாமுவேலை கொடுத்த பின்பு ஆண்டவரை கூட ஆண் பிள்ளைகள் பெண் பிள்ளை 6 டசன் பிள்ளையை கொடுத்தாரு. இதை நீ கேட்டதில்லையோ? ஹalleluya. எல்லாமே கேட்கிறோம் தானே, அப்புறம் ஏன் விசுவாசிக்க மாட்டோம்? அப்புறம் ஏன் அழுக தங்குது? ஹalleluya. இதெல்லாம் யோசிக்கணுங்க. அவங்களுக்கு மட்டும்தான் ஆண்டவர் அவரு, நமக்கும் தானே. ஹalleluya. யோசிச்சு பாருங்க. சிறைச்சாலையில வேதத்துல போட்டிருக்கோம், அவனுடைய காலும் கையும் இரும்பினால் அடைப்பட்டு இருந்ததுன்னு சொல்லி யோசேப்ப. அப்பேற்பட்ட யோசேப்ப பிரைம் மினிஸ்டர் ஆண்டவரால் மாற்ற முடியும்னா? ஹalleluya. அப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்கணுங்க. ஆண்டவரை பத்தி நமக்கு புரிதல் இல்லை, அதான் சொல்லணும்னா அதான் உண்மை. நம்ம கிறிஸ்தவத்தை பின்பற்றுறோம், கிறிஸ்தவனா வாழ்றோம். பேர்ல கிறிஸ்தவ பேர் வச்சுக்கிறதுனால நம்ம கிறிஸ்தவன்றதுல அர்த்தம் கிடையாதுங்க. அது பின்பற்றணும், விசுவாசிக்கணும். விசுவாசித்தா மட்டும்தான் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும். விசுவாசம் இல்லாம நீங்க ஒண்ணுமே நடக்காதுங்க. அப்ப இப்பேற்பட்ட தெய்வத்தை வணங்குறோமே, அப்புறம் எதுக்கு நம்முடைய வாழ்க்கையில புலம்பல்? அப்புறம் எதுக்கு அழுகை? இதெல்லாம் கேட்டிருக்கிறோம். இவ்வளோ காரியங்களை சொன்னேனே நான், இதெல்லாம் கேட்டிருக்கிறோமே, எல்லாமே தெரியும் தான். பூமி வெறுமையா இருந்துச்சு, ஒழுங்கியா இருந்துச்சு, ஆண்டவர் மாத்தினார், தெரியும் தான். ஆடுக்கு பின்னாடி ஓடவன் ஆண்டவர் மாத்தினார் தான். யோசேப்புடைய வாழ்க்கையை மாத்தினார் தான். ஏசாக்கும் யாக்கோபுக்கும் ஆண்டவர் ஒரு மனம் கொடுத்தாரு தான். மலேடியா கர்ப்பமே செத்து போயிடுச்சு, பெண்களுக்கு உண்டான வழிபாடுகள் முடிஞ்சு போன சூழ்நிலை சாராவுடைய கர்ப்பத்தை திறந்து ஆண்டவர் கொடுத்தாரு, தெரியும் தான். ஆனா நமக்குள்ள என்ன கேள்வி? ஏன் என் வாழ்க்கையில் இது நடக்குது? ஏன் என் வாழ்க்கையில மட்டும் இது மாறல? அதுக்கு பேர் தாங்க விசுவாசம். ஹalleluya. இதுக்கு பேர் தான் விசுவாசம். எல்லாமே தெரியும், சத்தியத்தை தெரியும், கேட்டிருக்கிறோம். ஆனா என்ன பண்ணல? விசுவாசிக்க மறந்துடுறோம். பிரச்சனை வந்த உடனே மறந்துடுறோம். வருஷத்தின் கடைசி நாட்கள்ல வந்திருக்கிறோம். அன்பு பிரியமான தேவச்சனமே, உங்களுடைய வாழ்க்கையில அழுகை, அநேக விதமான சூழ்நிலைகளை குறித்து நீங்க கலங்கிட்டு இருக்கலாம். நான் சொல்லட்டுமா, யார் உங்க கண்ணீரை பார்க்குறாங்களோ இல்லையோ, ஆண்டவர் பார்க்குறாரு. ஹalleluya. நம்ம அப்பா பார்த்துக்கிட்டு இருக்காருங்க. நிச்சயமாகவே நான் சொல்ல முடியும், ஒரு தாயினுடைய அன்பை காட்டிலும், ஒரு தகப்பனுடைய அன்பை காட்டிலும் அவர் நம்ம மேல அதிகமாக அன்பு வச்சிருக்கிறாரு. ஹalleluya.
அன்பு சகோதரி, அன்பு சகோதரா, நீ பலவிதமான சூழ்நிலைகளை குறித்து நீ கண்ணீர் வடித்துக் கொண்டிருப்பாய் என்று சொன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உன் கண்ணீரை நான் ஆனந்த களிப்பாய் மாற்றுவேன். ஹல்லேலூயா. தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளதே, தந்தையாக நீர் என்னில் வாழ்கின்றீரே. தாயினும் மேலாய் உந்தன் அன்பு உள்ளதே, தந்தையாக நீர் என்னில் வாழ்கின்றீரே. நீரெந்த நேசர் தானே, நீரெந்த நண்பர் தானே, நீரெந்த நேசர் தானே, நீரெந்த நண்பர் தானே. என்றென்றும் முந்தன் அன்பை என்னவென்று நான் சொல்லுவேன். உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் என்றும் நிலைத்திருப்பேன். உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்கோயிலின் கானம் தோணிக்கின்றதே, மன்னவ சிங்காரமாய் வருவார் என்று சொல்லலாமா? காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்கோயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவ சிங்காரமாய் வருவார் என்று. உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். ரெண்டு கையும் தட்டி என்றும் நிலைத்திருப்பேன். உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். பூரண அழகு உள்ளவரும் நீதானே, உமக்காக எங்கு யாரும் இங்கு இல்லையே. பூரண அழகு உள்ளவரும் நீதானே, உமக்கு நிகராய் யாரும் இங்கு இல்லையே. நீரெந்தன் ஜீவன் தானே, நான் உந்தன் சாயல் தானே. நீரெந்தன் ஜீவன் தானே, நான் உந்தன் சாயல் தானே. என்றென்றும் எந்தன் மூச்சு உந்தன் பேரை சொல்லிடுதே. உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். காட்டுப்புறாவின் சத்தம் கேட்கிறதே, என் நேசர் என்னை தேடி வருவார் என்று. கானக்கோயிலின் கானம் இசைக்கின்றதே, மன்னவ சிங்காரமாய் வருவார் என்று. உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். உம் வருகை வரை நான் காத்திருப்பேன். என் விழி இரண்டால் என்றும் விழித்திருப்பேன். ஹல்லேலூயா. தாயை காட்டிலும் தகப்பனை காட்டிலும் நம்மளை நேசிக்கிற ஒரு அன்பு இருக்குன்னு சொன்னா அது இயேசுநாதருடைய அன்பு மட்டும்தான். ஹல்லேலூயா. நீங்க எத்தனையோ பேர் தாய் இல்லாம தகப்பன் இல்லாம, இல்லை உங்களுடைய தாய் தகப்பன் மரித்து இருக்கலாம். நீங்க அன்புக்காக ஏங்கலாம். ஐயோ, என் அம்மா இருந்தாலும் நல்லா இருந்திருக்குமே, என் அப்பா இருந்தாலும் நல்லா இருந்திருக்குமே, என்னோட கஷ்டத்தை நான் சொல்லி என் அம்மா கிட்ட ஃபீல் பண்ணணும்னு எத்தனையோ நேரம் நீங்க நினைச்சிருக்கலாம். ஆனால் கர்த்தர் சொல்றாரு, அதெல்லாம் தாண்டி நான் உனக்கு தாயுமாய் தகப்பனுமாய் உன்னோட கூட இருப்பேன். ஹல்லேலூயா. நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை. அப்போ காலையும் மாலையும் உங்களுடைய வாழ்க்கையில் என்ன உண்டாயிருக்கும்? களிப்பு உண்டாயிருக்கும். என் தேவன் களிப்பு கொடுக்கணும், சந்தோஷத்தை கொடுக்கணும்னு சொன்னா நீங்க செய்ய வேண்டியதெல்லாம் ஒன்னே ஒண்ணுதான். நம்ம நினைக்கிறோம் மாலை நேரத்தில் நீங்கள் அழுகிற நேரத்தில் ஒருவேளை ஆண்டவர் கேட்க மாட்டாரோ நீங்கள் நினச்சிங்கன்னா அது உங்களுக்கு தான் இந்த வசனம். ஆண்டவர் சொல்கிறார், நீ எந்த சூழ்நிலையிலையும், நல்ல ஒரு வார்த்தை, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரா? சமீபமாக இருக்கிறார். இதுதாங்க இந்த வசனம், அந்த வர்ஷிப், இதெல்லாம் எப்படி கனெக்ட் ஆகணும் மெசேஜோட. அப்போ நீ உண்மையா அவரை நீங்கள் நோக்கி கூப்பிட்டீங்கன்னு சொன்னால் நிச்சயமாக உங்கள் ஜெபம் கேட்கப்படும். அல்லேலூயா. நம்ம உண்மையாக கூப்பிட மாட்டோம். நம்ம ஏதாவது ஒன்று நினச்சிக்கிட்டு வேண்டாம் வெறுப்பா
தெய்வத்தை கூப்பிட்டு இருப்போம்னு சொன்னா அது ஆசீர்வாதம் அல்ல. ஹல்லேலூயா. அப்ப நீங்க உண்மையா ஆண்டவரை தேடுறீங்கன்னு சொன்னா, உங்களுடைய வாழ்க்கையில் அந்த தாகம் இருக்குன்னு சொன்னா, இந்த வசனத்தை மட்டும் பிடிச்சு கொள்ளுங்க. சங்கீதம் 65:8 மட்டும் இந்த வசனம், இந்த வருஷத்தினுடைய கடைசி நாட்கள்ல கர்த்தர் சொல்லுகிறதான காரியம், காலையும் மாலையும், சத்தமா எல்லாரும் ஒரே வாட்டி என் கூட சேர்ந்து சொல்லாமா, காலையும் மாலையும் என்ன பண்றாரு ஆண்டவரே? களிகூர. ஹல்லேலூயா. நம்மளை களிகூர பண்ணுகிற ஒரு தேவன். ஹல்லேலூயா. காலையும் மாலையும் உங்களுடைய வாழ்க்கையில எல்லா சூழ்நிலைகளிலும் சரி, நீங்க எந்த சூழ்நிலை, எந்த நேரத்துல நீங்க கண்ணீர் வடிக்கிறீங்களோ, எந்த சூழ்நிலை உட்கார்ந்து நீங்க ஆண்டவர் சமூகத்தை அழுவுறீங்களோ, ஒன்னே ஒன்று ஞாபகம் வச்சுக்கோங்க, அந்த நேரத்துல உங்க பக்கத்துல என் ஆண்டவர் இருக்கிறார். ஹல்லேலூயா. உங்க கண்ணீரை துடைக்கிற ஒரே ஒரு தெய்வம் அந்த இயேசுநாதர் மட்டுமே. ஹல்லேலூயா. அவருடைய அன்பு ஒரு நாளும் மாறாது, அது மறையாது. ஆமென். காலையில் எப்படி எந்திரிக்கும் போது நீங்கள் மகிழ்ச்சியோடு எந்திரிக்கீங்களோ, அதே போல் மாலையில் நீங்கள் தூங்க போகும்போது கூட ஆண்டவர் அதே ஆசீர்வாதமும். இந்த வார்த்தையை மட்டும் மறந்துடாதீங்க. வருகிற ஆண்டில் கர்த்தர் சொல்கிறார், காலையும் மாலையும் என்ன பண்ணுறாரா? களிகூர பண்ணுகிறீர். உங்களை நிச்சயமாகவே களிகூர பண்ணி என் தேவன் உங்களையும் உங்களுடைய குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ. ஆமென். அல்லேலூயா. ஸ்தோத்திரம். நல்ல ஒரு செய்தியை கேட்டோம். காலையும் மாலையும் களிகூர பண்ணுவார் கர்த்தர். நிச்சயமாய் எவ்வளோ நீங்கள் வேதனையோடும் துக்கத்தோடும் வியாதியோடு வந்திருக்கலாம். கர்த்தர் நிச்சயமாய் உங்களை யாவரையும் ஆண்டவர் களிகூர பண்ணுகிற தேவன். கர்த்தர் நிச்சயமாய் களிகூர பண்ணுவார். கர்த்தர் எல்லாம் கரங்களுக்கு கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். ஹல்லேலூயா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. செய்து கொடுத்த அருமையான மகனை கூட இன்னும் அதிகமாய் பலப்படுத்தும்படியாய் எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். சோத்திரம் சோத்திரம். இந்த வார்த்தை ஒவ்வொரு நாளும் தேற்றும்படியாய் எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். சோத்திரம் 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 சோத்திரம். வந்துகிற ஒவ்வொரு பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாலி பிள்ளைகள், பெரியவர்கள், முதியவர்கள், ஒவ்வொரு கர்த்தரை ஆசீர்வதிக்கும்படியாய் கனப்படுத்தும்படியாய் எல்லா கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணுவோமா? ஆமென். சோத்திரம்.